கடவுள் பக்தின்னு வந்தது வந்துதான் எங்க அப்பா ஹோட்டல்ல வைத்து நடத்திட்டு இருக்கும்போது திடீர்னு நல்ல 68ல இங்க வந்தோம். 69, 70, 72 வரைக்கும் ஓட்டம் நல்லா நடந்துச்சு. திடீர்னு 72க்கு அப்புறம் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டல்ல சரிவு ஏற்பட்டது. எதனால எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. எது இட்லி எடுத்தா இட்லிய பிச்சா முடி இருக்கும். பிரியாணி எடுத்தா பிரியாணிய எடுக்கும்போது அப்படியே முடி வரும். அந்த மாதிரி ஒரு செய்வன. இதுல வந்து தயிர் வச்சிருப்பாங்க கண்ணாடி ஷோகேஸ்ல. தயிர் எடுத்து இப்படி ஊத்துனாங்கன்னா கடைசியில இவ்வளவு கொத்து முடி இருக்கும். இது எதனால வந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா இது ரொம்ப ஒரு பிரச்சனையா இருந்து வியாபாரமே வியாபாரம் நல்ல வியாபாரம். இந்த சென்னையில நீங்க கேட்டீங்கன்னா 70ல உள்ளவங்கிட்ட யாராவது கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க மேரி விலாஸ் ஹோட்டல், மிலிட்ரி ஹோட்டல், ஒரு எல்லாமே. அதாவது இங்க ரேணி ஆஸ்பத்திரி அந்த ரோடு வீராஸ் கடை இருக்குல்ல, அதே லைன்ல தான் இருக்கு. 86 ஜிஏ ரோடு, ஃபேமஸான ரோடு கடை. அப்படி நல்ல வியாபாரம் நடத்திருக்கும் போது இதுக்கு என்னன்னா இந்த ஓனர் வந்து எங்க அப்பாட்ட வந்து கடையை கேட்டாங்க. எங்க அப்பா என்ன சொன்னாங்க, இப்போ நான் சிவகாசில இருந்து 20 பேரை கூட்டு வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கும் 6-7 பிள்ளைங்களை ஆயிப்போச்சு. திடீர்னு ஒரு ஹோட்டல்ல நான் கொண்டு போய் வைக்கணும்னா முடியாது. எனக்கு வாடகை வேணா ஏத்தி கொடுங்க, நான் ஏத்தி கட்டுறேன். அப்போ கடைக்கு 300 ரூபாய் வாடகை, மேல வீடு 200 ரூபாய் வாடகை. அதனால வீட்டுல இருந்து பக்கமே எல்லாம் இருக்கனால நீங்க வாடகை வேணா ஏத்தி கொடுங்க, நான் கட்டுறேன். ஆனா உடனே நான் காலி பண்ண முடியாது. அப்ப அந்த ஓனர் சொன்னாங்க, இல்ல உன் முகராசிக்கு எங்க போனாலும் உனக்கு ஹோட்டல் நல்லா நடக்கும், இந்த ஹோட்டல் நாங்க நடத்த போறோம், நீ எனக்கு கொடுக்கணும்னு. எங்க அப்பா இல்ல முடியாதுன்னாரு. நீ எப்படி ஹோட்டல் நடத்துற பாக்கலான்ட்டு சொல்லிட்டு போனவங்க தான். போயிட்டு அவங்க 2-3 வருஷம் 3 மாசம் என்னமோ ஆச்சு. 4ஆம் மாசத்துல இருந்து இந்த மாதிரி பிரச்சனை. வியாபாரம் இப்படி வர்றவங்க எல்லாம் அடிதடி கலட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பெல்லாம் அந்த கப்பன் சாஸ்திரத்துல தானே சாப்பாடு எல்லாம் கொடுப்பாங்க. கப்பன் சாஸ்திரம் தூக்கி அடிச்சு எல்லாம் கல்மடு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து போலீஸ் வர கொள்ள அடிதடி பயங்கரமா ஆயிப்போச்சு. முடியினால என்ன வியாபாரம் பண்ற, அதே ஒரு